மக்களே, நம்ம தில்லை நடராஜர் கோயில்ல தில்லை நடராஜர் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, இன்னொரு விஷயமும் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? தில்லை நடராஜர் கோயில் உள்ளேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அப்படின்றது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, அரியும் சிவனும் ஒண்ணு. இது அறியாதவங்க வாழ்க்கை வெறும் மண்ணுன்ற மாதிரி பல்லவ பாண்டிய சோழர்கள் ஆட்சி காலத்துல இருந்து இந்த உலகத்தையே ஆட்சி செய்கின்ற எம்பெருமான் கோயில் உள்ள எதுக்குப்பா பெருமாள் கோயில்ன்ற மாதிரி எல்லாரிடமும் பேசும் பொருளா தான் ஆகிட்டு வருது. இதோடைய வரலாறு பத்தின முழு விவரம் கமலஹாசன் நடித்த தசாவதாரம் படத்துல கூட முதல் காட்சிகள் வழியா காமிச்சிருப்பாங்க. இப்படி கடந்த 30 வருட காலங்களுக்கு பிறகு தில்லை திருச்சித்திரக்கூடம் ஸ்ரீ புண்டரிகவல்லி தாயார் சன்னதிக்கும் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் சன்னதிக்கும் மகா கும்பாபிஷேகமானது நவம்பர் 3ஆம் தேதி காலையில 9 இருந்து 10:30 மணிக்குள்ள நடக்க போகுது. இதற்கான யாகசாலைகள் நடராஜர் கோவில் கீழே வீதி ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வெளியில அமைத்து பிரம்மாண்டமான பூஜைகளும் நடந்துகிட்டு வருது. இதுல ஏராளமான பக்த கோடிகள் கலந்துகிட்டு தில்லை கோவிந்தராஜ பெருமான தரிசனமும் பண்றாங்க. இப்படி இந்த கோவில் உள்ள தில்லை நடராஜருடைய ஆனந்தமான நடனத்தை பாக்குறதுக்காகவே தில்லை கோவிந்தராஜ பெருமாள் படுத்தபடி சயன கோலத்துல காட்சியளிப்பாரு. முன்னொரு காலகட்டங்களில் நடந்த போராட்டத்துல தில்லை கோவிந்தராஜ பெருமாளுடைய சிலையை கடல்ல போட்டதாகவும் இப்ப இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளுடைய சிலையானது திருப்பதியிலிருந்து வரவழைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. தில்லை நடராஜர் தேரப்ப எப்படி கீழ் வீதி வழியா வெளியே வருவாரோ அதே மாதிரி தில்லை கோவிந்தராஜ பெருமாள் மேல வீதி கோபுரம் வழியா வெளியில வந்து வீதி உலாவும் போவாரு. எது எப்படியோங்க, நமக்கு 2 தெய்வமும் ஒண்ணுதான். சும்மாவா சொன்னாங்க அரியும் சிவனும் ஒண்ணு, இது அறியாதவங்க வாழ்க்கை வெறும் மண்ணுன்னு? அப்புறம் என்னங்க, தில்லை கோவிந்தராஜ பெருமாளுக்கு நவம்பர் 3ஆம் தேதி காலையில 9 இருந்து 10:30 மணிக்குள்ள மகா கும்பாபிஷேகமானது நடக்க போதான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க.